சந்தோஷ் சுப்ரமணியன் படத்துல வரக்கூடிய ஜெனிலியா கேரக்டரா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஃபர்ஸ்ட் டேவே வந்து விஜய் சேதுபதி கிட்ட கியூட்னஸை காட்டுறேங்கிற பேர்ல என்னத்தையோ பண்ணிட்டு இருந்தாங்க. நாமளே கிரியேட் பண்ணி கியூட்னஸ் ஒவ்வொரு இடத்துலையும் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி காட்டும் போது அது கிரிஞ்சா தான் இருக்கும். ஸோ வியானா பண்றது வந்து கொஞ்சம் கிரிஞ்சா தான் தெரியுது. பிரவீன் காந்தி கூட சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன், கன்ஃபார்மா ஒரு 2-3 லவ் ஜோடிகளாச்சு இந்த வீட்டில் இன்னைக்கே உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவர் ஏன் பிக் பாஸ் ஸ்கூல்ல வந்தாரு அப்படிங்கிறதும் தெரியல. அண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரோம் அப்படின்னா இந்த மானம் மரியாதை இந்த சூடு சோரணை எல்லாத்தையும் கழட்டி எடுத்து வெளியே வச்சுட்டு தான் வரணும். ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டையும் பார்த்து ஆடியன்ஸ் எக்ஸைட் ஆகணும். இங்க ஒவ்வொரு கண்டஸ்டன்டையும் பார்த்து டிசப்பாயிண்ட் ஆயிட்டு இருக்காங்க. டேய் என்னடா இவனா அவனான்னு சொல்லிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. நேற்று சோசியல் மீடியா ஃபுல்லாவே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான். விஜய் டிவிக்கும் சரி பிக் பாஸ் ஷோவை பத்தியும் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் செலெக்ஷன் டீம். யாரை வேணா நாங்க கூப்பிட்டு வருவோம், நீங்க இன்வைட் பண்ணி அவங்களுக்கு இன்ட்ரோ கொடுங்க அப்படின்னு சொல்றது வந்து அவ்வளவு நல்லா இல்ல. அவருடைய விஜய் சேதுபதிக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அதையுமே விஜய் டிவி கொஞ்சம் இறக்கி விடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். இந்த பிக் பாஸ்ல வந்து லவ்க்குனே ஒரு தனி கண்டென்ட் வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அது கவின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய இந்த ஓவிய காதல் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்ப இந்த வகையில வந்து இப்ப இந்த வரிசையில வருது யாருன்னு பாத்தீங்கன்னா துஷார் அவரும் அந்த வியானான்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணும் வந்திருக்காங்க. அதுக்குள்ளேயே அந்த காதலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு வந்து வியன்னா பண்றதுலாம் வந்து ரொம்ப கியூட்டா இருக்குன்னு வந்து அவங்களே நினைச்சுக்கிறாங்க. மற்றவங்கள இது என்ன கியூட்னஸ், ரொம்ப ஓவர்லோட அந்த அருவி வழிஞ்சு விழும்ல அந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, அதான் அவங்க வந்து இந்த சந்தோஷ் சுப்ரமணியன் படத்துல வரக்கூடிய ஜெனிலியா கேரக்டரா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஃபர்ஸ்ட் டேவே வந்து விஜய் சேதுபதி கிட்ட கியூட்னஸை காட்டுறேங்கிற பேர்ல என்னத்தையோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து விஜய் சேதுபதியே மூஞ்சி சுழிச்சாப்புல. ஸோ அதான் கியூட்னஸ்ங்கிறது இயல்பா இருந்துச்சுன்னா அது பார்க்க ரசிக்கும்படி இருக்கும். நாமளே கிரியேட் பண்ணி கியூட்னஸ் ஒவ்வொரு இடத்துலையும் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி காட்டும் போது அது கிரிஞ்சா தான் இருக்கும். ஸோ வியானா பண்றது வந்து கொஞ்சம் கிரிஞ்சா தான் தெரியுது. அதான் வியானா அதுக்கப்புறம் அந்த துஷார் இவங்களெல்லாம் வந்து இந்த லவ் கண்டென்ட்டுக்காக தான் உள்ள அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஒரு பக்கம் கெட்டி உருண்டுகிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் லவ் கண்டென்ட் இருந்துச்சுன்னா பிக் பாஸ் உடைய 106 கேமராவும் லவ் கண்டென்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் தான். ஸோ லவ் கண்டென்ட் பண்ணுனா இவங்க இன்னும் ஒரு 50 நாளை தாண்டி இந்த வீட்டுக்குள்ள இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே கண்டிப்பா காலையில இவர் கூட சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன், நம்ம பிரவீன் காந்தி கூட சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மா ஒரு 2-3 லவ் ஜோடிகளாச்சு இந்த வீட்டுல இன்னைக்கே உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் லவ் கண்டென்ட் பண்ணா 50 டேஸை தாண்டி இருந்துடலாம். ஸோ அதுக்காகவாச்சும் கண்டிப்பா லவ் கண்டென்ட் இருக்கும். அதே மாதிரி அவரும் வந்து திவாகரை வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. திவாகர் வந்து பேசிட்டு குட் குட் சொல்லிட்டு. ஆமா, பின்ன ஒரு மனுஷனுக்கு ஒரு, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் கேட்டா பரவாயில்ல, ஒரே விஷயத்த நீ வெளியே இன்டர்வியூங்கிற பேர்லயே 2000 வாட்டி சொல்லிட்டேன், மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து 2019 சொல்லி ஆரம்பிச்சா அந்த மனுஷன் என்ன பண்ணுவாப்ல? அந்த மனுஷனும் சும்மா கிடையாது, ரச்சகன் ஜோடி மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ண மனுஷன். இப்போ அவருக்கு மார்க்கெட் இல்லை. ஸோ அவர்கிட்ட போயிட்டு நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, ஒரே வருஷத்துல ஃபேமஸான ஆள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தற்புகழ்ச்சியை போய் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த மனுஷன் என்ன பண்ணுவாப்ல, சரி ரைட் போதும் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாப்ல. அண்ட் அவர் வந்து ஓவர் ஹைப்பர், அப்படியே ஆக்டிவா இருப்பார். ரீசெண்டா தமிழா ஷோல கூட போயிட்டு பயங்கரமா கண்டென்ட்லாம் கொடுத்தாப்புல. ஸோ அவர் மூலியமாவும் இந்த சீசன்ல நிறைய கண்டென்ட் கிடைக்கும். எப்பவுமே இந்த பழைய ஆட்கள் வந்து பெரிய ஆட்களை வந்து கூட்டிட்டு வருவாங்க பிக் பாஸ். அதுக்கு அவங்க வந்து எல்லாரையும் வந்து மரியாதை கொடுப்பாங்க. ஆனா இந்த வாட்டி பிரவீன் காந்தியை வந்து கூட்டிட்டு வராங்க, மரியாதை கொடுப்பான்னு பார்த்தா நீங்க யாருன்னு வந்து பார்வதி வந்து கேட்குறாங்க. அது பாவம், அவ்வளவு பெரிய டைரக்டர், அதெல்லாம் எப்படி எடுத்துப்பாரு நம்மளால புரிஞ்சிக்க முடியல அதெல்லாம். ஆமா, அண்ட் அவர் ஏன் பிக் பாஸ் ஸ்கூல்ல வந்தாரு அப்படிங்கிறதும் தெரியல. அண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரோம் அப்படின்னா இந்த மானம் மரியாதை இந்த சூடு சோரணை எல்லாத்தையும் கழட்டி எடுத்து வெளியே வச்சுட்டு தான் வரணும். இப்ப நீங்க யாருன்னு கேட்டது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். இதுக்கப்புறம் ஆப்போனன்ட்ல இருந்து சண்டை போடும்போது போயா வாயா வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்ல நம்ம நிறைய பார்த்துருக்கோம்ல, ஒரு சண்டைன்னு வந்துருச்சுன்னா வயசு பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிறது கூட பாக்குறது கிடையாது. கண்டமேனிக்கு இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சாங்க, கொலாடி சண்டை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நம்ம போகணுமா வேணாமான்றது அவங்க தான் டிசைட் பண்ணணும். அப்படி உள்ள போறாங்கன்னா மரியாதை எதிர்பார்க்கறது வந்து எனக்கு தெரிஞ்சு, அதாவது மரியாதை கொடுக்க வேண்டியது கடமை, எல்லாருடைய கடமை. ஆனா அவர் எதிர்பார்த்தா அது கிடைக்குமான்றது டவுட் தான். ஆக்சுவலா ஒரு டைம்ல எல்லாம் பிக் பாஸ்ன்னு சொன்னாலே வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. ஒரு 50, 60, 70 நாட்கள் மேலதான் இந்த பிக் பாஸ் வந்து வெற்றியா தோல்வியானன்ற அந்த ஸ்பீச்சை வந்து தொடங்குவாங்க. ஆனா இப்ப இந்த முதல் நாளே வந்து இது ஃபெயிலியரான ஒரு பிக் பாஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்கல்ல, இது எப்படி பாக்குறீங்க? முதல்ல அது கண்டஸ்டன்ஸ் வச்சுதான். இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்த உடனே இது என்னடா பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு இல்லையா?
அதாவது அதான் சொன்ன மாதிரி ஒரு 50 days 60 டேஸ்க்கு அப்புறமா தான் கொஞ்சம் கண்டென்ட்டுக்கு பஞ்சம் ஆகும், கொஞ்சம் டல் ஆகும், என்னடா இப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் டேவே அதாவது கிராண்ட் லான்ச்சுங்கிற போது ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டையும் பார்த்து ஆடியன்ஸ் எக்ஸைட் ஆகணும். இங்க ஒவ்வொரு கண்டஸ்டன்டையும் பார்த்து டிசப்பாயிண்ட் ஆயிட்டு இருக்காங்க. டேய் என்னடா இவனா அவனான்னு சொல்லிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது சோசியல் மீடியா ஃபுல்லாவே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான். விஜய் டிவிக்கும் சரி பிக் பாஸ் ஷோவை பத்தியும் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் செலெக்ஷன் டீம். நீங்க நல்ல திறமையான ஆட்களை வந்து ஒரு 10-15 பேரை எடுங்க, கொஞ்சம் சீனியர் ஆர்டிஸ்ட் ஒரு 4-5 பேரை போடுங்க. இந்த மாதிரி கிரிஞ்ச ஆட்கள் பிக் பாஸுக்கு தேவைதான், இல்லைன்னு சொல்ல. கண்டிப்பா உங்களுக்கு டிஆர்பி வேணும், அதுக்கு கண்டென்ட்டுக்கு தேவைதான், ஒரு 3 பேரை எடுங்க. ஆனா இப்படி ஒரு செட் ஆஃப் செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி மக்கள் வந்து பார்ப்பாங்க? அப்போ நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, ஏதோ ஒரு 20 பேரை தூக்கி நான் உள்ள போட்டு ஒரு ஷோ நடத்தினா கூட 50 பேரும் பாருங்க அப்படிங்கிறது தானே அவங்க வந்து சொல்ற மாதிரி இருக்கு. அது பார்க்குற ஆடியன்ஸை கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ண தான் செய்யும். ஸோ அதனால தான் டே 1 இந்த ஷோவை பாதி பேர் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறதுலாம் நம்மளால பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக முன்னாடி அந்த பிக் பாஸ்லாம் கண்டென்ட்டுக்குன்னு சிலர் வந்து கூட்டிட்டு வராங்க. நம்ம அது வனிதா காலத்துல இருந்து அதுக்கப்புறம் மாரி பாலாஜி அவங்களெல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி லவ்வுக்கும் வந்து கவின் அந்த மாதிரி ஆட்களையும் வந்து கூட்டிட்டு, இதுலலாம் ரொம்பவே ஆட்கள் வந்து முக்கியம் இருக்கனால அது பெருசா எடுபடலையோ அப்படின்னு. எல்லாமே ஃபெமிலியர் ஆட்கள் இல்லாம புதுசா வர்றதுனால அது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்களா ஈஸியோ? ஆமா, அது கொஞ்சம் பழகணும். ஆக்சுவலா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அதான் போக போக தான் தெரியும், பார்க்க தான் புரியுன்ற மாதிரி இவங்களுடைய பேர்களே நிறைய பேருக்கு இன்னும் இதா இருக்காது. போக போக தான் ஓ இவங்க பேரா அவங்க பேர் இதுவா அப்படின்ற மாதிரி ரிஜிஸ்டர் ஆகும். ஒன்ஸ் அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அஸ் ஒரு கண்டஸ்டண்டா ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணி அவங்க பண்ண ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா தான் அவங்க பண்ணக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் அவங்க முதல்ல நாமினேஷனுக்குள்ள வரணும். நாமினேஷனுக்குள்ள வந்து மக்கள் அவங்களுக்குலாம் ஓட் பண்ற அளவுக்கு பழகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த சீசன் ஓரளவுக்கு சரி ரைட்டு பேர்லாம் பழகிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஓடிடும். அது வந்து அங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கையில தான் இருக்குது. அவங்க என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்க போறாங்க, எப்படி இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி நாங்க கும்பலா சேர்ந்து கண்டென்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் யார் மனசுலையும் யாரும் பதிய போறதும் கிடையாது. கம்ப்ளீட் ஃபெயிலியரான ஒரு சீசன் தான் அந்த பிக் பாஸ் சீசன் 9 அப்படிங்கிற பேர் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு காலத்துல வந்து கமல் பிக் பாஸ் பண்ணும்போது முக்கிய நாட்களை உள்ள விட்டதுக்கு வந்து கமல்கே வந்து ஒரு பயங்கர கெட்ட பேர் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஹாட் ஸ்டார்ல அந்த பிக் பாஸ் பண்ணது கமல் போகாம சிம்பு வச்சு எல்லாம் போக வச்சாங்க. இப்ப விஜய் சேதுபதிக்கும் அந்த நிலைமை வந்து வருது. ஏன் விஜய் சேதுபதி நல்லா தானே படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு, அவர் எதுக்கு இதுல உள்ள இன்வால்வ் ஆகிட்டு அவர் பேரை வந்து கெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்கறது நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா ஒயில் கார்ட்ல வந்து திருச்சி சாதனா வருவாங்க, காத்து கருப்பு கலை வருதா சொல்றாங்க, சேலம் மணி வருதா, அவரையும் இவர் இன்வைட் பண்ணுவாரு. நம்ம எல்லாருக்கும் வந்து கை தட்டி அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் கை தட்ட சொல்லுவாரு, தட்டுக்குப்பா அப்படின்னு சொல்லி கை தட்ட வச்சு இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. அதாவது மத்த பிக் பாஸ் மத்த லாங்குவேஜ்ல எப்படி போயிட்டு இருக்குன்றத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஸ்டாண்டர்டை வந்து தமிழ்ல செட் பண்ணணும்ல. ஏன்னா லாஸ்ட் சீசன் தான் ரொம்ப பட்ஜெட்ல பண்ணாங்கன்ற ஒரு பேர் வாங்கினாங்க. அதாவது அந்த கப்பு கூட வந்து டிராஃபி கூட ரொம்ப லோ பட்ஜெட்டா இருந்துச்சு. எப்பயுமே இந்த வின்னருடைய மணியை வந்து பிரிச்சு எடுக்க மாட்டாங்க. இந்த வாட்டி வின்னர் மணில இருந்து பிரிச்சு அந்த மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு கொடுத்தது அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பட்ஜெட்ல பண்ணியிருந்தாங்க. ஸோ 8th சீசன் தான் பட்ஜெட்ன்ற பேர் வாங்கிட்டீங்க. 9th சீசனை அதை ஒட்டைக்கணும். அப்போ நீங்க பிரம்மாண்டமா பண்ணணும்னு பார்க்கும்போது இது அதுக்கும் கீழே போகுது. அப்படிங்கும் போது இதை எப்படி இது பண்ணிக்கிறதுன்னு தெரியல. அண்ட் விஜய் சேதுபதி நிலைமையை நினைச்சாலும் கொஞ்சம் பரிதாப நிலைமையா தான் இருக்குது. மேபி அவரும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரா, அவருக்குலாம் இந்த லிஸ்ட் எல்லாம் காட்டுவாங்களா, இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்றோம் இது உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அவர் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. யாரை வேணா நாங்க கூப்பிட்டு வருவோம், நீங்க இன்வைட் பண்ணி அவங்களுக்கு இன்ட்ரோ கொடுங்க அப்படின்னு சொல்றது வந்து அவ்வளவு நல்லா இல்ல. அவருடைய விஜய் சேதுபதிக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அதையுமே விஜய் டிவி கொஞ்சம் இறக்கி விடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இப்போ லாஸ்ட் சீசன்லாம் அந்த பிஆர் ஒர்க்ஸ் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் ஆயிடுச்சு. ஆமா, இப்போ இந்த வருஷம் வந்து விகால்ஸ் பேசும்போது சொல்லிருக்காங்க, நீங்க உள்ள இருங்க நாங்க வெளியே எல்லாத்தையும் பாத்துன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொன்னது வந்து விஜய் சேதுபதியே கேட்டிருப்பாரு, வெளியே பாத்துப்பீங்கன்னா என்ன பாத்துப்பீங்க அப்படின்னு, வீட்டுல இதை பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வருஷமும் அந்த பிஆர் ஒர்க்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வருஷம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அந்த மாயா சீசன்ல வந்து மாயாக்கு சப்போர்ட் பண்ணி விக்ரம் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாப்புல, அதுக்கு அவருக்கே பயங்கர நெகட்டிவிட்டி கிரியேட் ஆச்சு. நீயும் அந்த பிஆர் ஒர்க்ல இருக்கியா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த டைம் மாயா வந்து விக்ரமுக்கு வந்து போஸ்ட் போடாம இருக்கிறது நல்லது. மாயா போஸ்ட் ஏதாச்சும் போட்டாங்க அப்படின்னா அது விக்ரமுக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அண்ட் லாஸ்ட் சீசன்ல இந்த பிஆர்லாம் பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆனதுனால இந்த சீசன்ல அதெல்லாம் நடக்காம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம்.
பட் மேபி எல்லாரையுமே ஒரு 2 months பிஃபோரே வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய டீம்ஸ் வந்து இப்போ வாலண்டராகவே போய் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா வாலண்டராகவே போய் எனக்கு இவ்வளோ லேக்ஸ் கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் PR பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சைன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வாட்டியும் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி எக்ஸ்போஸ் ஆனால் மாட்டிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைமே 2-3 பேர் மாட்டினாங்க, பட் வெளியே வந்து அப்பட்டமா தெரியல. இந்த வாட்டி பச்சையா மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்கலாம். இப்போ தமிழ் டெலிவிஷன்லாம் எப்பவுமே ஒரு ஷோ பண்றாங்கன்னா இன்னொரு சேனல் வந்து அதே ஷோ வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அந்த காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதனால நம்ம எப்படியாவது பெஸ்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. தமிழ்ல இந்த டெலிவிஷன்ல இருக்க வந்து பிக் பாஸ்க்கு மாற்ற எந்த ஒரு ஷோவுமே இல்லை. அதனால தான் இவங்க வந்து அந்த கிரேடை வந்து இறங்கிட்டே போறாங்களா? ஆமா, மேபி எனக்கு கூட தோணி இருக்கு. நான் சில டைம் என்ன நினைச்சிருப்பேன்னா, அந்த யூடியூப் பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் சேர்ந்து கூட ஒரு பிக் பாஸ் ஷோ மாதிரி சின்னதா ஒரு செட்டு மாதிரி போட்டு அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பேன். அந்த மாதிரி செட்டுல போட வேண்டிய கண்டஸ்டன்ஸ் தான் இவங்க எல்லாருமே. ரொம்ப லோ பட்ஜெட்ல, அதாவது இருக்கிறதுலயே ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட்ல ஒரு செட்டு போட்டு பண்ணா எந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணுவாங்களோ அப்படிதான் இப்போ இந்த இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட ஒரு ஷோல வந்து இவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேபி காம்படிஷன் இல்லாதது கூட நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரீசனா இருக்கலாம். இப்போ ஜி தமிழ் இவங்க பண்ற எல்லா ஷோஸையும் கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் வராங்க. இன்கேஸ் இது வந்து ஆக்சுவலா வந்து பிரான்ச்சைஸ் மாதிரி போறதுனால வேற யாருக்கும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ்ங்கிற ஷோ. இதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு ஷோ வந்து அந்த சர்வைவர்னு ஒரு ரியாலிட்டி ஷோ ட்ரை பண்ணாங்க. மேபி அது பெருசா போகல, அது வந்து அவங்களுக்கு ஒரு லாஸா கூட இருந்திருக்கலாம். மேபி அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ரீசனால அதாவது யாருமே இல்லைன்றதுனால தான்டா இப்படி ஆடிட்டு இருக்க, உன்னை அடக்கிறதுக்கு ஒருத்தன் வரான்டா அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் வந்தாங்கன்னா மேபி அந்த காம்படிஷனுக்காக இவங்க ஸ்டாண்டர்டா மறுபடியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லைன்னா அடுத்த வருஷம்லாம் இன்னும் மோசமா போறதுக்கான சான்சஸ் இருக்கும். எப்பப்பெல்லாம் இந்த தமிழ் டெலிவிஷன்ல வந்து பிக் பாஸ் ஷோ வருதோ அப்பப்பெல்லாம் இது வந்து ஒரு ஆபாச ஷோன்னு சொல்றதுக்கு வந்து நிறைய பேர்கள் வந்து இருந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த ஷோ வந்து குழந்தைகள்லாம் பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த உடைகள் வந்து சரியா யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு ஆட்கள் வந்து இப்பவுமே இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுல நிறைய பெண்கள் வந்து இருக்காங்க. நம்ம அரோரா சின்க்ளியர்லாம் சொல்லும் போது அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க போஸ்ட் மூலமாவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது இன்னும் இந்த கலாச்சார சீர்குலைவை வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆமா, அது வந்து பிக் பாஸ் டீம் தான் ஆக்சுவலா டிசைட் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து ட்ரெஸ்ல வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றது கிடையாது. இந்த ஷோல இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்றது கிடையாது. நிறைய மாடல்ஸே இவங்க எடுக்கிறதுக்கான ரீசனே அந்த மாதிரி கொஞ்சம் அட்ராக்டிவா ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அப்படி இவங்க எக்ஸ்பெக்டேஷனே அப்படி இருக்கும்போது, அப்படிப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை அப்படிங்கும்போது அந்த கிளாத் அந்த ட்ரெஸ்ஸில் வந்து அவங்களுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னா அவங்க இஷ்டத்துக்கு தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. மேபி குழந்தைங்க இந்த மாதிரி ஷோவை பார்க்கறத அவாய்ட் பண்ணிடுறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் ப்ரோ இந்த ஷோ எப்படி போகுதுன்னு. ரொம்ப நன்றிகள் எங்களோட நேரம் பகிர்ந்தமைக்கு. நன்றி. தேங்க்யூ. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Ariza shirts and trousers. அக்டோபர் 5 முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்